முதலமைச்சர் கரூர் மாவட்டத்திற்கு வழங்கிய சாதனை திட்டம் 5000 கோடி என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு எடுத்து சொல்லி ஒன்றை மட்டும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டுகின்றேன். 5 ஆண்டுகளில் நாங்கள் 5000 கோடி என்று பட்டியலை தருகின்றோம். அதற்கு முன்னதாக ஆண்ட அடிமை அதிமுக அவர்கள் ஆட்சியில் செய்த பட்டியலை வெளியிட்டால் நன்றாக இருக்கும். எதையும் செய்யாதவர்கள், இன்னும் சொல்ல போனா ஒரு 10 கட்டடம் தள்ளி எல்ஜிபி பெட்ரோல் பங்க்னு ஒண்ணு இருக்கு. அதோட ஓனர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். கொரோனா காலத்துல பாமாயில் கொடுத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும். கெட்டு போன பாமாயில். நான் பாமாயில் தான் சொன்னேன், கீழே இருந்தாக்கா கெட்டு போன பாமாயில்ங்கிறாங்க. இந்த தாதோடி மலை பேருக்கு போனா கூட 5 ரூபாய்க்கு பொட்டு வைக்கும். அந்த பொட்டையும் தட்டையும் கொடுத்து 4 வருஷம் மறந்துட்டு தேர்தல் வருது அப்படிங்கிறதுக்காக பொட்டையும் தட்டையும் கொடுத்து எப்படியாவது ஓட்டுகளை வாங்கி விடலாம் என்று மணல் கோட்டையை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த தேர்தல் என்பது இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்கிறேன். கரூரும் கோவையும் 2 கண்களை போல. ஆனால் ஆசி தியாகராஜன் அவர்கள் வெற்றி பெற்று அவரோடு இருந்து கரூரில் அத்துணை திட்டங்களையும் இணைந்து முதலமைச்சரிடத்திலே கேட்டு பெற்று செயல்படுத்துவோம். ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி, ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய பேருந்து நிலையம், காமராஜ் மார்க்கெட் வணிக வளாகம், வெங்கவேட்டிலே மீனங்காடி, சுங்கக்கேட்டிலே இசைப்பள்ளிக்கு கட்டிடம், திருவள்ளூர் விளையாட்டு மைதானத்திலே மாவட்ட நூலகம், இப்படி தொடர்ச்சியான திட்டங்களோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடைய பழைய கட்டிடத்தில் 5 கோடி ரூபாய்க்கு தோழி தங்கும் விடுதி, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகிலே அறிவியல் பூங்கா உள்ளிட்ட 5000 கோடியான வளர்ச்சி திட்டங்களை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். தளபதியுடைய ஆட்சியினுடைய சாதனை திட்டங்களை நாம் தொடர்ந்து பெற்றிட தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை 1000 2000 உயர்த்தி வழங்கப்படும். 8000 ரூபாய் அளவிற்கான கூப்பனை பெற்று நாம் விரும்புகின்ற பொருட்களை எடுத்து வாங்கிக் கொள்வதற்கான அந்த தேர்தல் அறிவிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் 5 ஆண்டுகளில் 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற மகத்தான வாக்குறுதியை முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கிறார்கள். சொல்வதை செய்கின்ற அரசு திராவிட மாடல் அரசு, அதனுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நாம் இந்த நேரத்தில் நெஞ்சிலே நிலைநிறுத்தி, கரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை என் முகமும் தியாகராஜன் முகம் வேறு அல்ல. என்னை கரம்பிடித்து இந்த நிலைக்கு அழைத்து வந்தவர் தியாகராஜன் அவர்கள். நீங்கள் தியாகராஜனுக்கு அளிக்கக்கூடிய வாக்கு உங்களுடைய சகோதரன், உங்களுடைய தோழன், உங்களுடைய மகன், உங்களுடைய தம்பி செந்தில் பாலாஜிக்கு அளிக்கக்கூடிய வாக்கு என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு, என்னிடத்தில் என்ன உரிமைகளை எடுத்துக்கொண்டீர்களோ அதே உரிமைகளை ஆனால் தியாகராஜனுக்கும் எடுத்துக்கொள்ளலாம். வேறு அல்ல. நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கின்ற ஆனால் ஆசி தியாகராஜன் அவர்கள் 50000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் அனைவரிடத்திலும் வைத்து 2021 கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் வென்றது. மீண்டும் வரலாறு திரும்பக்கூடிய வகையில் 2026 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் கரூர் மாவட்டத்தில் வென்றது என்ற சரித்திர சாதனையை உருவாக்கிட வேண்டும். அந்த 4 கரூர் சட்டமன்ற தொகுதியில் ஆனால் ஆசி தியாகராஜன் அவர்கள் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற சரித்திர சாதனையை உருவாக்கி தாருங்கள். உங்களில் ஒருவராக மீண்டும் பாதம் தொட்டு கேட்கின்றேன். வாக்களிப்பீர், உதயசூரியன் வெற்றி பெற செய்வீர். ஆனால் ஆசி தியாகராஜன் அவர்கள் இந்த வாழ்க்கை தந்த கழக தலைவர் அவர்களுக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, சில பேர் கணக்கு போடுறாங்க, இங்க இல்ல அவர் அங்க போயிட்டாரு ஈஸியா ஜெயிச்சிடலாம். எங்க போனாலும் இங்கதான் இருக்கும், எங்க போனாலும் இங்கதான் இருக்கும். இருக்கிற 89,000 குடும்பத்திலே தம்பியா, அண்ணனா, சகோதரனா என்னை இந்த நிலைக்கு உருவாக்கியது என் கரூர் தொகுதி மக்கள். என்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருந்தாலும் என்னை உலகத்திற்கு அடையாளம் காட்டியது என் கரூர் தொகுதி மக்கள். இந்த செந்தில் பாலாஜி என்பவனை நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்டியது என் கரூர் தொகுதி மக்கள். என் வாழ்நாள் முழுக்க நான் கரூர் தொகுதி மக்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். கரூர் தொகுதி மக்களுடைய பணிகளோடு சேர்த்து கோவையினுடைய பணிகளையும் பார்ப்பதற்கு முதலமைச்சர் வாய்ப்பை தந்திருக்கின்றார். அந்த வாய்ப்பை 2 மாவட்டங்களிலும் சரியாக பயன்படுத்தி கரூரும் கோவையும் வளர்ச்சி பெற்ற மாவட்டம் என்ற நிலையை உருவாக்குவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி வெற்றி பெறுவோம். வாக்களிப்பீர் உதயசூரியன், வாக்களிப்பீர் உதயசூரியன், வாக்களிப்பீர் உதயசூரியன்.